ஓகே, கொஷினில் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷினில் எக்ஸ் பவர் 3/2 is to 9 is equal to 16 is to root x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, முதல்ல இதை நம்ம டிவைடில் எழுதிக்கலாம். அதாவது x பவர் 3/2 divided by 9 is equal to 16 by root of xன்னு எழுதலாம். சரி, இப்படி எழுதலாம் இல்லையா? இதில் நமக்கு முன்னாடி இது வந்து ஆல்ரெடி வந்து சிம்பிளிஃபைட் வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது, ரேஷியோவில் தான் இருக்குது. ரிமைனிங் இருக்கிறதையும் நம்ம அதே மாதிரி 3/2 தான், 3யோட ஸ்கொயர் தான் வந்து 9, அதே மாதிரி 4ஓட ஸ்கொயர் தான் வந்து 16. எக்ஸை ரூட் எக்ஸை 1/2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஓகே, இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். சரியா? இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். எக்ஸ் பவர் 3/2 இன்ட்டு இங்கே கீழே இருந்தது மேலே போயிடுச்சு, எக்ஸ் பவர் 1/2 இங்கேருந்து இது மேலே போயிடுச்சு, ஈக்குவல் டு ஆல்ரெடி 4/2 இருக்குது, கீழேருந்து 3/2 3² மேலே இருக்குது. சரி, அடுத்தது இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் பி அப்படின்னு இருக்குன்னா இதை எக்ஸ் பவர் a + b அப்படின்னு எழுதலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்க, இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனில் நம்ம எழுதும் பொழுது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த எக்ஸ்போனென்ஷியல் சேம் இருக்கும்பொழுது மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிடுறோம். ஈக்குவல் டு 4 இப்படி எழுதிடலாம். 4 × 3 ஹோல் பவர் 2. ஏன்னா ரெண்டுமே வந்து 4 × 4 தான், 3 × 3 தான். இதை காமனாக இந்த மாதிரி எழுதிடலாம். நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அந்த ஆன்சர் தான், சேம் ஆன்சர் தான் வரும். எப்படின்னு பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி சேம் டினாமினேட்டர் இருக்கும்போது நியூமரேட்டரை நம்மளால் ஆட் பண்ண முடியும். 3 + 1 4 divided by 2 is equal to 4 × 3 பவர் 2. சரி, இதுக்கு ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். x² is equal to 4 3s are 12 பவர் 2. இந்த ரெண்டு 2வும் கேன்சல் பண்ணிடலாம். நீங்கள் இதுவே வந்து 4 × 4 அதாவது 4² 16 3 × 3 9 அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் 144 வரும். அது வந்து எப்படி பண்ணணும்னா 144 வரும். இந்த பக்கம் x² is equal to 144ன்னு வரும். அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 12 வரும். இல்லை இதை மாதிரி நான் மல்டிப்ளை பண்ணாமல் சிம்பிளாக போடணுன்ற மாதிரி இருந்தால் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு 12ன்னு போடலாம். இப்படி தான் நம்ம எக்ஸின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்.